திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கும் கொத்தடிமைகள். தேர்தல் நெருங்க நெருங்க திமுக நலத்திட்டங்களை செய்ததாக பட்டியலிட்டு மார்தட்டி கொள்கிறது. இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 4 ஆண்டு காலம் வாய்மூடி மௌனமாக இருந்த திமுக தேர்தல் வரும் 6 மாதத்திற்கு முன்பு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்வதுடன், மகளிருக்கு 5000 பொங்கல் பரிசு தொகுப்பு, முதல்வரின் கனவு திட்டம், இலவச பேருந்து திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை திமுக குறுகிய 6 மாத காலத்தில் செய்து முடித்துள்ளதாக பிரச்சாரம் செய்கிறது. நிதி இல்லை, கஜானா காலி, மத்திய அரசு நிதி அளிக்க மறுக்கிறது என்றெல்லாம் நாள்தோறும் அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த முதல்வருக்கு தற்போது நலத்திட்டங்களை செயல்படுத்த எங்கிருந்து நிதி வந்திருக்கும் என மக்களே சிந்திக்கும் நிலையில் உள்ளனர். இதற்கெல்லாம் பாராட்டு விழா, அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று முதல்வரை புகழ்ந்து பேசுவது தற்போது ஃபேஷன் ஆகி உள்ளது. ஆனால் செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் என இன்றும் பல போராட்டங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அது ஏனோ திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரிவதில்லை, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் வாய்மூடி மௌனம் காக்க காரணம், ஒற்றை இலக்கில் திமுக அளித்து வரும் தேர்தல் தொகுதி பங்கீடு சீட்டுக்காகத்தானோ என்னவோ. நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் என இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது குறித்து எந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களும் வாய் திறக்காமல் இருந்தவர்கள் தற்போது தாவேக தலைவர் விஜய் குறித்து தினம்தோறும் பேசி வருவதுதான் அனைவரையும் வியப்படையவும் வெறுப்படையவும் செய்துள்ளது. விஜய் நடந்தால் குத்தம், பேசினால் குத்தம், நிகழ்ச்சி நடத்தினால் குத்தம் என 1000 கட்டுப்பாடுகள் விதிக்கத்தான் செய்கிறார்கள். இனி எங்கள் குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார் என சென்ற தேர்தல் பிரச்சாரத்தில் வாய்க்கிழிய பேசிய முதல்வரின் வாரிசு இன்றைக்கு துணை முதல்வராக உள்ளார். இதுகுறித்து திமுக கூட்டணியில் உள்ள ஜால்ரா அடிக்கும் தலைவர்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என மக்களே சிடுசிடுக்கத்தான் செய்கிறார்கள். சமீபத்தில் கூட சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்ற விஜய் அவரது பையில் மது வகைகள் எடுத்துச் சென்றதாக திமுக கூட்டணி கட்சியினர் தெரிவித்திருந்தனர். அப்போதாவது அவர்களுக்கு தொகுதி பங்கீட்டில் இரட்டை இலக்கை திமுக ஒதுக்கும் என எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விமானத்திலேயே மது வகைகள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இவர் எடுத்துச் சென்ற பையில் மட்டும் மது வகைகள் இருந்ததாக கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அதேபோல் ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக ஆதவர்ஜுனா எப்போதோ பேசியதை தற்போது ட்ரெண்டிங் ஆக்கிவிட்டது யார்? இந்த விவகாரம் வெடித்து 2-3 நாட்கள் மௌனமாக இருந்த ரஜினிகாந்த் தற்போது அதனை மறுத்து அறிக்கை விட என்ன காரணம்? எத்தனையோ சம்பவங்களுக்கு எனக்கு தெரியாது, நோ ஆன்சர், பாஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் என்றெல்லாம் பத்திரிகையாளர் மத்தியில் கூறிய ரஜினிகாந்த் தற்போது ஆதவர்ஜுனா விவகாரத்தில் மட்டும் ஏன் அறிக்கை விட்டுள்ளார்? இது யார் தந்த அழுத்தம்? இந்த அறிக்கை யாரை மகிழ்விக்க அவர் விடுத்துள்ளார் என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே உள்ளது. அது சரி, தாவேகாவை வைத்து அரசியல் செய்யும் இவர்களுக்கு திமுக ஒற்றை இலக்கத்தில் தொகுதி பங்கீடு அளிப்பதே பெரிய விஷயம்தான். இன்னும் எத்தனை விமர்சனங்கள் வைத்தாலும், கூவி கூவி கூப்பாடு ஓட்டாலும் உங்களுக்கு திமுகவில் கிடைப்பது எனவோ ஒற்றை இலக்குத்தான் என்பது தமிழக மக்களுக்கும் தெரியும், தாவேக தொண்டர்களுக்கும் தெரியும். யார் என்ன சொன்னாலும், யார் எதை செய்தாலும் போய் வர வேலை இருந்தா பாருங்க பாஸ் என்ற பாணியில் உதறிவிட்டு களப்பணியில் சீர்கொண்டு எழும் தாவேக தொண்டர்கள் இருக்கையில் எத்தனை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திக்கும் மன வலிமை தாவேக தலைவர் விஜய்க்கு உள்ளது என்றே தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே திமுக மற்றும் திமுக கூட்டணி கொத்தடிமைகள் ஒழியட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மலரட்டும், மாற்றங்களை நோக்கி தமிழ்நாடு மற்றும் தமிழக மக்கள். ஒற்றை விரல் புரட்சியில் ஏப்ரல் 23ஆம் தேதி தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் தாவேக தொண்டர்கள்.